வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பேக் சிவன்கண் மாடலில் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயே 3 குடைகள் நான் போட்டிருக்கேன். 3மே டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன், டிஃப்ரெண்ட் மாடலில் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த 3மே ஒருத்தவங்களே தான் எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்க கேட்ட கலர் காம்பினேஷனில் நான் அந்த குடைகளை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இன்றைக்கி இந்த குடையோட கலர் காம்பினேஷன், மெஷர்மெண்ட் அப்படின்னு என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூடைகள் எல்லாமே நார்மல் வேரில் தாங்க நான் போட்டிருக்கேன். இது 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி, இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். அதே மாதிரி இந்த கூடையும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான். பட் லென்த் வைஸில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் இந்த கூடையை. இன்றைக்கி இந்த கூடைகள் எல்லாத்துக்குமே எவ்வளோ ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கூடைக்கு 2 ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி தாங்க இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், சிவன்கண்ணில் மாடலில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போட்டிருக்கோம். பேஸ்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும். பேஸில் பாருங்கள் பிளாக் வந்திருக்கு. அதே மாதிரி மேலே மூடி பாகத்துக்கும் பிளாக்கு, சைட்லேயும் உங்களுக்கு பிளாக் வந்திருக்கும். ஹைட்டு மட்டும் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக ரன்னிங் வேரில் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த கூடைக்கு மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அதாவது 7.5 அடியில் 21 வயர் நான் எடுத்திருக்கேன். பேஸ் 10 லைன் போட்டிருக்கேன் நான். ஒரே பக்கமாக நீங்கள் போட்டிங்கன்னா மூடி பாகத்துக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஹைட் உங்களுக்கு அதே 21 லைன் போட்டு நீங்கள் ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கணும், ஃபஸ்ட்டு லைன் மட்டும். அப்புறம் இந்த சைடுக்கு இதுக்கு எல்லாமே நீங்கள் ஃப்ரண்ட் பாகத்துக்கு எல்லாத்துக்குமே மடக்கி சொருக வேணாம், அப்படியே நீங்கள் சொருகிக்கலாம். சைடு பாகத்துக்கும் பாருங்கள், நான் 4 நாட்டு நான் போட்டிருக்கேன். நான் இந்த பேஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சிவன்கண்ணில் எப்படி பேஸ் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போட்டிருக்கேன். பாருங்கள் கார்னர்ஸ்லாம் நம்ம நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி அந்த ஃப்ளவரில் பீட்ஸ் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ளவர் மேக் பண்ணி பீட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது கூட தனியாக வீடியோ இருக்குதுங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ தான் ரீசெண்டாக இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்கன்றதுனால தான் நான் அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஹேண்டில் 2 பேர் ஹேண்டில் தான் இந்த கூடைக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன். மீடியமாக நீங்கள் இந்த ஹேண்டில் போட்டுக்கோங்க. 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் அழகாக நீங்கள் நீட்டாக குழந்தைகள் லஞ்ச் கொண்டுட்டு போகிற மாதிரி, ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சிறுசாகவும் இருக்காமல் மீடியம் சைஸில் நான் அந்த கூடையை மேக் பண்ணியிருக்கோங்க. இதில் பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம 2 கலர் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்கே நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த கலர் பாருங்கள், ஒரு லைட் கலர், ஒரு டார்க் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சிவன்கண் நாட்டே நம்ம அந்த இன்னொரு கலர் போடுறப்ப தான் அது எடுத்தே உங்களுக்கு காட்டுது. அடுத்து இது பாருங்கள், 3 ரோல் கூட நல்ல ஒரு வயலட் கலர் அண்டு சாண்டல் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சென்டரில் அந்த சாண்டல் கலர் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கூடையை சுற்றி வந்த மாதிரி இருக்கும். மற்ற இடத்துல எல்லாமே வயலட் கலர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இந்த கூடைக்கு தாராளமாக வச்சுக்கலாம். பெரியவங்க லஞ்ச் கொண்டு போடலாம். நீங்கள் டிஃபன் கேரியர் வச்சுக்கலாம். இல்லைன்னா பெரிய டிஃபன் பாக்ஸ் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் குழம்பு வைக்கிறது, பொரியல் வைக்கிறது, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, டவலு எல்லாமே நீங்கள் இந்த கூடைக்கு வச்சு கொண்டுட்டு போகலாம். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் 8.25 அடியில் 27 வயர் கட் பண்ணிக்கணுங்க. சென்டரில் வருது பார்த்திங்களா, அந்த 11 லைன் நீங்கள் சாண்டில் போட்டுக்கோங்க. மற்றதை நீங்கள் பிரித்து நீங்கள் போட்டுக்கோங்க. பேஸ் 11 லைன் நீங்கள் போட்டுடணும். ஒரே பக்கமாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஹைட் 27 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தாங்க இந்த சைடு மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். மற்ற நீங்கள் செகண்ட் லைன் போடுறப்ப அந்த டிஃப்ரென்ஸ் வராது எந்த கூடைக்குமே. சிவன்கண்ணில் நம்ம இந்த கூடைக்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல. கார்னரில் வயர் வைக்கிறதோ இல்லை கட் பண்ணுறோம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாமல் நம்ம இந்த கூடையை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த கூடைக்கெல்லாமே கூடை ஈஸியாக போட்டுடலாங்க. நம்ம அந்த ஃபினிஷிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு போர்ஷன் நம்ம அந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொருகுறோம் பாருங்க, அதெல்லாம் நிறைய நாட்ஸுக்கு நம்ம சொருகணும். அப்படின்னா தான் அவுந்துட்டு வராது. ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த கூடைக்கு வேலையே. ஏன்னா லாக் பண்ணணும், ஃப்ளவர் வைக்கணும், ஹேண்டில் கரெக்டாக சைடு சைடாக எல்லாத்துக்கும் சொருகிடணும். அந்த ஃபினிஷிங் ஒர்க்கு தான் இந்த கூடை ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த சிவன்கண்ணில் நம்ம மேக் பண்ணுறப்ப இங்கே பார்த்திங்களா ஃபினிஷிங் அந்த நம்ம கேப்பெல்லாம் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக சைட்லேயும் நம்ம வயர் கொடுத்து நம்ம பின்னியிருக்கோம். நம்ம ஹேண்டில் 2 வயர் ஹேண்டில் போட்டுக்கோங்க. இன்னர் வயர் இந்த கூடைக்கு 4 வயர் நான் வச்சுருக்கேன். 4 அடியில் 4 வயர். அவுட்டர் வயர் 12 அடியில் 2 வயர் எடுத்து இந்த ஹேண்டில் நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கூட பாருங்கள், நல்ல ஒரு டார்க் க்ரீன் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். 3 ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட மாடல் பாருங்கள், எல் ஷேப்பில் வந்திருக்கும் இந்த சாண்டல் கலர்
பார்த்தீங்களா சூப்பராகவே இந்த கூட ஃபினிஷ் ஆகிருக்கு. பின்னாடி வரைக்குமே அந்த எல் ஷேப் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறப்ப. இதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் 8.25 அடியில், ஆனால் 33 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 11 லைன் நீங்கள் வந்து போடணும். அந்த 33 வயர் கட் பண்ணுறப்ப சாண்டில் வந்து ஒரு 7 லைன் கட் பண்ணிக்கோங்க, மிச்சம் இருக்கிறதுக்கு க்ரீன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து க்ரீன் கலர் தான் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப சாண்டில் கொடுத்துட்டு ஒரு 7 லைன், அதுக்கப்புறம் க்ரீன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அந்த மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து என்ன பர்பஸுக்காக கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டில் வச்சு டிஃபன் கேரியர் வச்சு கொண்டுட்டு போகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம லென்த் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கே நான் வந்து போட்டு தர சொல்லியிருந்தாங்க. இந்த கூடைய பாருங்கள், அந்த சாண்டில் வர இடத்துலையும் அந்த க்ரீன் வர இடத்துலையும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம வந்து பிளெயினாக போடுறதுக்கும் இந்த மாதிரி 2 கலர் போடுறதுக்கும் இது தாங்க வித்தியாசம். நம்மளை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இந்த 3 கூடைகளையுமே நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். நான் பாருங்கள் ஹேண்டில் எல்லாமே சேம் வந்து இன்னர் வேர் வந்து 4 வேர் கொடுத்துக்கோங்க, அவுட்டர் வேர் வந்து 2 வேர் கொடுத்து இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிவன் கண் கூடையெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் வந்து இந்த கூடைகளுக்கு வந்து நம்ம மேக் பண்ணுறப்ப இந்த கூடையோட ஃபினிஷிங்கு இந்த லுக்கு எல்லாமே பாருங்கள் நல்லாவே சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி கூடைகளுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவங்க கேட்ட கலர் காம்பினேஷனில் நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒருத்தவங்களே தான் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். இவங்க வந்து நிறைய ஆர்டர் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி உங்களுக்கும் கூடைகள் வேணும் சிவன் கண்ணில் அப்படின்னா கண்டிப்பாக டைம் கொடுங்க, நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி நீங்கள் கேட்குற கலர் காம்பினேஷனில் நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். தேங்க்யூ.